முதல்ல நீயே நானா கோபிநாத், அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கோபி சுதாகர் பரிதாபங்கள். நம்ம யாரெல்லாம் வந்து ஹீரோ ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருந்தோமோ அவங்களோட உண்மையான சுயநல புத்தி எனக்கு தெளிவாக தெரியுது. இங்கே கவர்மெண்ட் பக்கம் கொஷின் யாரும் கேட்டுறக்கூடாது, கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி கிட்ட யாரும் வந்துட்டு போராடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ நேக்காக ஆக்சுவலாக வந்து டாக் லவர்ஸ் மட்டும் திருப்பி போட்டிங்கடா. ஆக மொத்தத்தில் இப்போ சோறு போடுறதுனால தான் வந்து ரேபிஸ் பரவுது. இல்லை கார்ப்பரேஷனும் முனிசிபாலிட்டியும் வந்துட்டு தடுப்பூசி போடுறதையும் இல்லை அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதையும் வந்துட்டு சரியாக அவங்க வேலை செய்யாமல் விட்டதுனால வந்துட்டு இந்த ரேபிஸ் எல்லாம் பரவலை. ஆக மொத்தத்தில் டாக் லவர்ஸ் சோறு போடக்கூடாது, டாக்ஸே இருக்கக்கூடாது. இது ரெண்டத்தையும் தூக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நாய் பிரச்சனை குறைஞ்சிது. இல்லை செம்மடா, என்ன அறிவு, என்ன தெளிவு. நம்ம மக்களை சொல்லி குத்தம் கிடையாது, அவங்க பார்க்குறதையும் கேட்குறதையும் தானே ஆக்சுவலாக வந்து நம்புவாங்க. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தன்னோட இடம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், தான் மட்டும் பொழைச்சா போதும், அதுக்காக வந்துட்டு யாரை வேணால் எப்படி வேணால் பலி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இப்படி கேவலமான சுயநலம் மிக்க மனுஷங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறோம். இவங்களை பற்றியெல்லாம் வந்துட்டு பேசி ஆர்கியூ பண்ணி இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு ஒரு யூஸ் இல்லை. அப்படியே ரோஷம் வந்து கார்ப்பரேஷன் கிட்டேயோ முனிசிபாலிட்டி நீங்கள் போயிட்டு கேள்வியை கேட்க போகிறீங்க, கடைசி வரைக்கும் மாட்டீங்க. 5 அறிவு உள்ள நாயிட்ட போயிட்டு அடிக்கிறதும் விஷம் வச்சு சாகடிக்கிறதும் அதுதான் உங்களால் செய்ய முடியும். ஏதோ கொஞ்சம் 5 பேர் பாவம் அந்த நாய்களுக்கெல்லாம் சோறு போட்டுருந்தானுங்க, இவனுக்கு கொடுத்த டென்ஷன்லேயும் ப்ரெஷர்லேயும் இப்போ அவங்களும் போடுறதில்ல பாவம். என்னைக்காவது நாய் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? தெருவில் மண்ணில் வந்துட்டு நீங்கள் போடுற சாப்பாட்டை வந்து சாப்பிடுவோம். இங்கே நீங்கள் சாப்பிட முடியுமா? முடியாது. தண்ணி ஊற்றுனா தெருவில் இருக்கிற தண்ணியை குடிக்கும். பாவம் அது பொழைச்சிட்டு இருக்குது. என்ன கேட்பாங்க, நீ நாய்க்கிட்ட கடி வாங்கியிருக்கியா? கடி வாங்கினா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயாப்பா சாமி, நாய் கடிக்குதுன்னா அதுக்கு காரணம் ஆக்சுவலாக வந்துட்டு அதை கண்டுக்காமல் அதை ப்ராப்பராக வந்துட்டு பராமரிக்க தவறுனா வந்து கவர்மெண்ட்ரா. உங்கள் கோவத்தையும் உங்கள் கேள்வியையும் கொஞ்சம் அப்படியே டைவெர்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட யாராவது கேளுங்களேன். யாராவது ஒரு ஆம்பளை சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலாக வந்துட்டு பொறுப்பில் நல்ல பாப்புலராக இருக்கிற ஒரு ஆம்பளை ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி கார்ப்பரேஷனையும் கவர்மெண்ட்டையும் கிழிச்சு தொங்க விடுற மாதிரி வந்துட்டு ஒரு டிபேட் ஷோவோ இல்லை வந்துட்டு ஒரு ட்ரோல் கண்டென்ட்டோ போடுங்களேன் பார்ப்போம். அது எவனுக்குமே தைரியம் வர மாட்டேது. ஏன் ஓட்டுறதுக்கு மட்டும் வந்துட்டு அப்படி வரீங்க? ஏன் யாருமே கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட் எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டாங்களா? டாக் லவர்ஸ் மேலே அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டு கவர்மெண்ட் ஆக்சுவலாக எஸ்கேப் ஆகிட்டுக்கடா. டேய் கொஞ்சமாவது யோசிங்கடா. இங்கே எஸ்கேப் ஆகிறது கவர்மெண்ட்டும் கார்ப்பரேஷனும். மனிதர்கள் செய்ய தவறிய வேலைனால இன்றைக்கி ரேபிஸ் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. டாக் லவர்ஸ் போடுற சோறுனால கிடையாது. இது இன்றைக்கி புரிஞ்சாலும் சரி, என்றைக்கு புரிஞ்சாலும் சரி.